மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். சிறுவர்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரிலே கிருமி தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இதற்கு செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2 வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. முதலாவது மருந்துகளற்ற சிகிச்சை முறை, இரண்டாவதாக மருந்துகளான சிகிச்சை முறை. இந்த மருந்துகளற்ற சிகிச்சை முறை என்று சொல்லுகின்ற போது மிகவும் முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய சுத்தம், பர்சனல் ஹைஜீன் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய உலகம் முழுவதுமே வெப்பம் கொன்றொழிக்கின்றது. இந்தியாவினுடைய சில பகுதிகளிலே இன்று 104 பாகை ஃபாரன்ஹைட்டாக கூட வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. இந்த 104 பாகை ஃபாரன்ஹைட் என்று சொல்லுகின்ற போது ஒரு தண்ணீர் கொதிக்கின்ற வெப்பநிலை 100 பாகை ஃபாரன்ஹைட், அதையும் விட மிகவும் அதிகமாக இந்த வெப்பநிலை இருக்கின்றது. எனவே இந்த காலங்களிலே எங்களுக்கு கூடுதலான அளவு வியர்வை உடம்பிலே இருந்து வெளியேறும். எனவே வியர்வை வெளியேறுகின்ற போது எங்களுடைய பிள்ளைகளினுடைய இந்த சிறுநீர் தொகுதி, அதாவது இனப்பெருக்க தொகுதியிலே பலதரப்பட்ட இந்த வியர்வைகள் வெளியேறி அதன் மூலமாக அந்த இடங்களிலே கிருமி தொற்று ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. முதலாவதாக பிள்ளைகளை சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். எனவே முக்கியமாக அதை பர்சனல் ஹைஜீன் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது இந்த காலப்பகுதியிலே 2 தடவைகளாவது பிள்ளைகளை நாங்கள் நல்லாக குளிர்ந்து ஆறின தண்ணீரிலே, நல்லாக பச்சை தண்ணீர் என்று சொல்லுவோம், குளிப்பாட்ட வேண்டும். இந்த சுடுநீரிலே பிள்ளைகளை குளிப்பாட்டுவது என்பது உண்மையாக அவ்வளவு ஒரு நல்ல ஒரு விடயம் அல்ல. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு இறைச்சியை, கோழி இறைச்சியை நீங்கள் தண்ணீரிலே போட்டு அவிழ்த்தால் அல்லது அந்த கோழி இறைச்சி எடுத்து ஒரு சுடுநீரிலே நீங்கள் போடுவீர்களாக இருந்தால், கொதித்த நீரிலே போடுவீர்களாக இருந்தால், அந்த இறைச்சியிலே இருக்கின்ற கொழுப்பு முழுவதும் அகன்று அந்த தண்ணீரிலே வரும். அதே போலத்தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அடிக்கடி சுடுநீரிலே குளிப்பாட்டுகின்ற போது பிள்ளைகளிலே தோளிலே இருக்கின்ற கொழுப்பு படையும் அகற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இங்கே உங்களுடைய உடலிலே இருக்கின்ற, தோளிலே இருக்கின்ற இந்த கொழுப்பு படையானது எங்களுடைய தோலுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது. அந்த பாதுகாப்பு என்னவென்றால் சுற்றாடலிலே இருக்கின்ற தூசிகளிலே இருந்து எங்களை பாதுகாக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த தூசிகளிலே எல்லா விதமான கிருமிகளும் இருக்கின்றது. மிக பயங்கரமாக இந்த ஒருவரை இருமினால் அதன் மூலமாக, இந்த தூசிகள் மூலமாக வந்து இந்த கசரோகம் அல்லது டிபி வருத்தம் கூட இவ்வாறு பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இந்த தூசியிலே இருக்கின்ற கிருமிகள் ஒன்றும் எங்களுடைய தோலுக்குள்ளே போகாமல் பாதுகாப்பது என்னவென்றால் எங்களுடைய கொழுப்பு படை, இந்த தோலுக்கு மேலே இருக்கின்ற கொழுப்பு படை, ஃபேட்டி லேயர் என்று சொல்லுவோம். எனவே இந்த கொழுப்பு படையானது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சுடுநீரிலே, கொதிநீரிலே அடிக்கடி குளிப்பாட்டுகின்ற போது அகற்றப்பட்டு விடும். அகற்றப்பட்டால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பு படை, தோளிலே இருக்கின்ற இந்த பாதுகாப்பு படை அகற்றப்படுறபடியினாலே எல்லா விதமான கிருமிகளும் தொற்று, முக்கியமாக நுளம்பு, உங்கள் டெங்கு நுளம்பு வந்து கடிக்கின்ற போது ஒரு பிள்ளையினுடைய உடலிலே கொழுப்பு படை இருந்தால் அது கொழுப்பு படையில் தான் கடிக்கும் என்றபடினாலே டெங்கு ஏற்படாது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் அடிக்கடி சுடுநீரிலே குளிப்பாட்டி இந்த கொழுப்பு படை அகற்றுவமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த நுளம்பு வந்து தோலுக்குள்ளே கடித்து டெங்கு நோய் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இயல்பானவர்கள் உங்களுடைய காலநிலை உங்களுக்கு ஒத்துழைத்தால் பிள்ளைகளை இந்த சுடுநீரிலே குளிப்பாட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த உஷ்ணமான காலப்பகுதி, மிகவும் சூடான காலப்பகுதி, இன்று என்ன உலகத்திலே 174 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட உஷ்ணம், சூடு, வெப்பம் உலகத்திலே பதியப்பட்டிருக்கின்றது 174 வருடங்களுக்கு பிறகு. எனவே இவ்வாறு நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளை நாங்கள் சுடுநீரில் குளிப்பாட்டுகின்ற போது
பிள்ளைகளினுடைய இந்த சிறுநீர் தொகுதியிலே இருக்கின்ற, அதாவது அவர்களுடைய இனப்பெருக்க தொகுதியிலே இருக்கின்ற அந்த கொழுப்பு படையும் அகற்றப்பட்டு அதிலே கிருமி தொற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றபடியினாலே பிள்ளைகளை குறைந்தது 2 தடவையாவது குளிப்பாட்ட வேண்டும். காலையிலே ஒருக்கா குளிக்க வேண்டும், இரவிலே அவர்கள் வீடுகளுக்கு வந்து விளையாடி முடித்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கட்டாயமாக குளிப்பாட்ட வேண்டும். இந்த குளிப்பாட்டுகிறது என்று சொல்லுகின்ற போது சிரட்டையினாலே கப்பினாலே 50 100 என்று ஊற்றுவது கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள் பிள்ளைகளை குளிப்பாட்ட வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். அதாவது குளிப்பாட்டுன்னு சொல்லும்போது 100 கப்பை ஊற்றுவது 50 கப்பை ஊற்றுவது அப்படி அல்ல. 5 நிமிஷத்துக்குள், அதாவது 2 கப் தண்ணியை ஊற்றுவது, சோப்பை போடுவது, அப்புறம் 2 கப் தண்ணியை ஊற்றுவது, உடனடியாக பிள்ளைகள் எடுக்க வேண்டும். கூட நேரம் நீருக்குள்ளே இருக்கின்ற போதுதான் பிள்ளைகளுக்கு பலதரப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றபடியினாலே 5 நிமிடங்களுக்குள் பிள்ளைகளை நாங்கள் குளிப்பாட்டி எடுக்க வேண்டும். அதன் போது மென்மையான பிள்ளைகளுக்குரிய சோப்பு வகைகளை கட்டாயமாக பாவிக்க வேண்டும். அதே நேரத்திலே முக்கியமாக இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும். அவர்களுடைய மலம் கழித்த பிற்பாடு நாங்கள் மலத்தை கழுவுகின்ற போது ஒருபோதுமே பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு கழுவக்கூடாது. இது எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, பெண் சிறுமிகளுக்கு நாங்கள் சிறு வயதிலே இருந்தே இதை நாங்கள் எங்களுடைய பெற்றோர் பழக்க வேண்டும். ஏனெனில் ஒருபோதுமே பின்னாளிலிருந்து முன்னால் கழுவமாக இருந்தால் பின்பகுதியிலே, இந்த மலப்பகுதியிலே, மலவாசல் பகுதியிலே ஏதாவது மலம் ஏதாவது இருந்தால் அது நேரடியாக முன்னுக்கு வந்து பிள்ளையினுடைய இந்த யோனி பகுதியிலே வந்து அதன் பிற்பாடு அதனூடாக கிருமி தொற்று ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. என்றபடியினாலே எப்போதும் பெண் பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம் மட்டும்தான் கழுவ வேண்டும். இதை நாங்கள் எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் கூட பழக்கினால் கூட மிகவும் நல்லது. அடுத்ததாக கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு பழக்கத்தை பழக்க வேண்டும். உதாரணமாக அவர் சிறுநீர் கழிக்கப் போகிறார்கள். எனவே சிறுநீர் கழிக்கப் போகிற போது அவர் சிறுநீரை கழித்த பிற்பாடு மீண்டும் 2-3 முறை அவர்கள் வயிற்றினுள்ளே இருக்கின்ற அமுக்கத்தை கூட்டி அல்லது வயிற்றை அமர்த்தி அந்த மிச்ச சிறுநீரையும் கழிக்க பழக்க வேண்டும். அது கொஞ்சம் 7-8 வயசு பிள்ளைகளுக்கு பிறகுதான் அதை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு செய்கின்ற போது எங்களுடைய அந்த சிறுநீர் தொகுதி நல்லாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காணிலே ஒரு பிளாக் இருந்தால், ஒரு தடை இருந்தால் நாங்கள் தண்ணியை திறந்து விடுவோம். தண்ணியை திறந்து விட்டால், வக்கிலே இருக்கிற தண்ணியை திறந்து விட்டால் அப்படியே அடித்து கொண்டு போயிடும். அதே போலதான் முழுதாக சிறுநீர் கழித்த பிற்பாடும் 2-3 தடவை கட்டாயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சிறுநீரை கழிக்க பழக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் நிகழ்ச்சி கேட்காதவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம், அல்லது லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அல்லது மணி சின்னத்தை பெல் சாணி அமர்த்தி நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் நேரடியாக கூட என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். 094 777 35 62 45. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.